அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து குறியீட்டு ஆய்வாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கின்றார். அவருடன் கலந்துரையாட இந்தியாவிலேயே மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது பெற்ற கிராமாலயா தாமோதரன் அவர்களும் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னாவே அதில் ஒரு புதைந்து இருக்கக்கூடிய வரலாறு, தொன்மை நிறைய இருக்குது. அது ஒவ்வொரு அரசுகளும் நூற்றாண்டுகள் பல கடந்தும் 4000 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு தொல்லியல் ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அதோட ஃபண்டமெண்டல் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத நீங்கள் விளக்குங்கய்யா. தொடர்ந்து ஒவ்வொரு கேள்வியும் நமது பத்மஸ்ரீ தாமோதரன் ஐயாவும் நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட வினா தொடுப்பாங்க. அதற்கு விளக்கம் அளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா சிந்து சமவெளி அப்படின்னு படுத்துக்கணும். இதில் முக்கியமான ஒரு பதிவை வச்சுக்கிட்டு தான் இதை பற்றி நம்ம பேசணும். எந்த ஒரு ஆய்வாக இருந்தாலும், நிகழ்வாக இருந்தாலும் சரி, மூலப்பொருள், முதல் பொருள், அப்புறம் கருப்பொருள், அப்புறம் உரிப்பொருள். முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படி இந்த 3 பொருட்கள் அடிப்படையில் தான் அந்த நம்ம விளக்க சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கேட்டதே, நீங்கள் சிந்து சமவெளியும் கேட்டதுனால அந்த முதல் பொருளுங்கிறது என்னன்னா இடம், காலம். அது முதல் பொருள். இடம், காலம், இது முதல் பொருள். அப்போ இடங்கிறது எங்கன்னா சிந்து சமவெளிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பல காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முழு பகுதியும், இந்தியா, ஆப்கானிஸ்தான், இப்போ இருக்கக்கூடிய ஈரான் அப்படி நாடுகளுடைய எல்லை பகுதிகளை சேர்ந்து தான் சிந்து சமவெளிங்கிறது. அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா என்னன்னா அங்கே தான் அந்த முதல்ல எழுத்துக்கள் தோன்றி இருக்கிறது. நாகரிகம் அப்படி சொன்னாலே எந்த ஒரு இடத்தில் நாகரிகத்தில் பகுதியில் எழுத்துக்கள் தோன்றினவோ அதுதான் நாகரிகம். நாகரிகம் வேறு, கலாச்சாரம் வேறு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நாகரிகம் வேறு, கலாச்சாரம் வேறு. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அப்போது அந்த சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது எழுத்துக்கள் தோன்றிய இடம், நிரந்தரமான கட்டடங்களை கட்டி மக்கள் வாழ்ந்த இடம். அப்பப்போ குடிசை தூக்கிட்டு போகிற அந்த நாடோடிகள் மாதிரி வாழ்ந்த மக்கள் அல்ல. அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க, தொழில் செஞ்சுருக்காங்க, கல்வி கூடங்கள் இருந்துருக்கின்றன, வியாபாரம் இருந்துகிட்டு இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட தொழில்கள் அங்கே நடந்துருக்கிறதுனால அது முக்கியமான நாகரிகத்துக்கு கருதப்படுது. அந்த நாகரிகம் எங்கே தோண்டி இருக்குது, மலர்ந்து இருக்குது அப்படின்னா சிந்து நதிக்கரையில் தோன்றினா அதுக்கு சிந்து சமவெளி நாகரிகம்னு பேர் வந்தது. சிந்துங்கிற நதிக்கரையில் வந்ததுனால அதுக்கு சிந்து சமவெளி நாகரிகம்னு பேர் வந்தது. இது நாகரிகம். இந்த நாகரிகம் ஏன் சிறப்பு அப்படின்னா எழுத்துக்கள் தோணுனதுனால இந்த நாகரிகம் சிறப்பு மாத்திரம் சொல்லிட முடியாது. கட்டிடங்கள் இருக்குது, செங்கல் கட்டடம் இருக்குது, பாதாள சாக்கடை நம்ம சொல்கிறோம் இல்லையா, கழிவு நீர் போகிறது, வீட்லேயே குடியல் அறை, கழிவறைகளாக இருந்துருக்குது, தானிய கடை, இது மாதிரி ஏகப்பட்டது நிறையா இருந்திருக்கு. அப்புறம் தொல்லியல் இது மாதிரி அந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள், இது மாதிரி மேல்மணிகள்,
அளவுகள் அந்த அளவுக்குள்ளது இது மாதிரி நிறைய எவிடன்ஸ்லாம் கிடச்சிருக்கிறதுனால இது உலகத்திலேயே சிறந்த நாகரிகம், முதன்மையான நாகரிகம் சொல்லப்படுது. அப்போ இந்த உலகத்திலேயே முதன்மை நாகரிகம்னா மற்ற நாகரிகம் எது அப்படின்னா எகிப்து நாகரிகம், மெசபொட்டேமியா நாகரிகம், சீன நாகரிகம். இந்த 3 நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகம் ஒத்து பார்க்கும் பொழுது அந்த 3 நாகரிகத்தை விட சிந்து சமவெளி நாகரிகம் சிறந்ததாக கருதப்படுகிறது. நான் முன்னாடி சொன்ன காரணங்களால். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய சிறப்பு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல் பொருளுக்கான விளக்கம். இப்போ காலம் இடத்த சொல்லிட்டேன், இப்போ காலம் சொல்லணும். முதல் பொருளில் காலம் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு? அதாவது கரிம பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க, கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க. அதுபடி முதல்ல என்ன நினச்சாங்க, 3000 பொது ஆண்டுக்கு முன் 3500 அப்படின்னா 5500 ஆண்டுலேருந்து 3500 வரைக்கும் கணக்கு பண்ணாங்க. பொது ஆண்டுக்கு முன் 1500 அப்படின்னா 3500 ஆண்டு கணக்கு பண்ணாங்க. அவர் மெஹராங்கிற இடத்துல போய் கண்டுபிடிக்கப்பட்ட அகழாய்வில் கண்ட பொருட்கள் படி அந்த சிந்து சமவெளியினுடைய காலம் பொது ஆண்டுக்கு முன் 5500 அப்படின்னாங்க. அப்போ 5500னா 7500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு. இப்போ கிடைக்கக்கூடிய தகவல்கள் செய்திகள் படி இன்னும் முன்னாடி போகுது, நெருங்கி 10,000 நெருங்கி வந்துட்டு இருக்கு. அப்போ காலம் இடம் அப்படின்னா முதல் பொருளுக்கான விளக்கம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது எகிப்து சமவெளி நாகரிகத்தில் காலங்கள் இடங்கள் குறித்து மிக அருமையாக சொன்னீங்க. ஆனால் அந்த எகிப்தில் உள்ள கல்லறைகள், நினைவு சின்னங்களில் கருடன், சிங்கம், பாம்பு போன்ற சித்திரங்களே எழுத்துக்களாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் உங்களோட பார்வை என்ன? அதாவது எழுத்துக்கள் அப்படின்னா குறியீடு தான் ஃபஸ்ட் ஆரம்பத்தில். குறியீடு தான். இப்போ நீங்கள் சொல்கிறது குறியீடு தான். அந்த குறியீடு சொற்கள், படச்சொற்கள். படச்சொற்கள் இது சித்திர குறியீடு. அதான் சித்திர குறியீடுங்கிறது படச்சொற்கள் தான். வரையப்பட்ட ஓவியமாக தான் பாறை ஓவியம்னு சொல்லிக்கலாம், ஓவியம் சொல்லலாம். அது படச்சொற்கள். நம்ம சிந்து சமவெளி இருக்குது, படச்சொற்களும் இருக்குது, எழுத்துக்களும் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகையினால இன்னொன்று நீங்கள் எகிப்து நாகரிகம்னு சொன்னதுனால நான் அதை சொல்கிறேன். எகிப்தில் இருக்கக்கூடிய கிரேட் பிரமிட்னு சொல்லக்கூடிய பிரமிடில் வடக்கு திசையில் இருக்கக்கூடிய நுழைவாயிலுக்கு இருக்க என்ட்ரன்ஸ், அது நுழைவாயிலுக்கு மேலேயே சிந்து சமவெளி எழுத்து போட்டிருக்காங்க. அந்த எழுத்துக்களை அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, குறியீடுன்ட்டாங்க. அதை நம்ம படித்து அது என்ன பொருள் சொல்லுதுன்னா, உலகை நாட்டை ஆழ்ந்த அரசன் உள்ளே அப்படிங்கிற சொல்ல சிந்து சமவெளி எழுதில் படிக்கிட்டு இருக்கான். ஓஹோ. உலகை அதாவது என்ன சொல்லுவான்னா, உலகை நாட்டை ஆழ்ந்த அரசன் உள்ளே. நம்ம தமிழில் சொன்னால் சேரனுங்கிற வார்த்தையை சொல்லிக்கலாம். அது வார்த்தை சரியான வார்த்தை என்னன்னா பவுலியன் நல். பவுலியன் நல். இந்த பவுலியன் நல் அப்படிங்கிற சொல்லு அந்த கிரேட் பிரமிட்டில் வடக்கு இருக்கிற தேசம் இருக்கிற நுழைவாயிலுக்கு மேலே அடிச்சிருக்கிறான். சிந்து சமவெளி எழுத்துல அடிச்சிருக்கிறான். அப்போ அங்கே சிந்து சமவெளி எழுத்து அங்கே இருக்குன்னு சொன்னால் இதை பற்றி நீங்கள் ரொம்ப டீப்பாக ஆழமாக போக வேண்டாம். நம்ம விஷயத்துக்கு நிச்சயம் ஐயா, ரொம்ப அருமையான விளக்கம். ஐயா திரு லே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆர்கியோ சிம்பாலிஸ்ட் என்று சொல்லுவார்கள். இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஆர்கியோ சிம்பாலிஸ்ட் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். 78 வயதானவர். கல்வெட்டு ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு, குறியீட்டுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, கோவில்களில் உள்ள கோட்டுருவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, சிந்து சமவெளி நாகரிகத்தையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் அடையாளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றதா ஐயா? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். என்ன கேட்டீங்க? சிந்து சமவெளி நாகரிகத்தின் அடையாளங்கள், குறியீடுகள் தமிழ்நாட்டிலும் இருக்கின்றதா? என்ன கேட்டீங்க? சிந்து சமவெளி நாகரிகத்தின் அடையாளங்கள் நமது தமிழ்நாட்டிலும் தமிழக கோவில்களிலும் பகுதிகளிலும் இருக்கின்றதா அப்படின்னு தமிழ்நாட்டில் எங்கே இல்லைன்னு கேளுங்க. ஓஹோ. அப்போ சிந்து சமவெளி எழுத்துக்கும் நம்மளோட தமிழி எழுத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறது உங்களோட இது கருத்து மூலம் தெரிஞ்சுக்க முடியும். தமிழுக்கு முன்னாடியுமே அதான் சொன்னேன். எங்கே இருக்குன்னு கேட்க, எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும்
எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆய்வுன்னு போனீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஆய்வுனா 2 விதமான ஆய்வு இருக்குது. ஒன்று பரப்பாய்வு. பரப்பாய்வுனா பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சான்றுகளை பார்க்கறது பரப்பாய்வு. அது யார் வேணாலும் பண்ணலாம். 2வது அகழாய்வு. அகழாய்வுனா பூமிக்குள்ளே இருந்து தோண்டி பார்க்கறது. அது நம்ம செய்ய முடியாது, அரசாங்கத்தில் கூடிய உரிமை பெற்ற அதிகாரிகள் தான் பண்ண முடியும். பரப்பாய்வில் கிடைக்கப்பட்ட குறியீடுகள் எழுத்துக்கள், அகழாய்வில் கிடைக்கப்பட்ட குறியீடுகள் எழுத்துக்கள், அதில் எல்லாமே அதிகமான அளவில் சிந்து சமவெளியின் முத்திரையில் உள்ள குறியீடுகள் எழுத்துக்கள்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் சார். வேற நீங்கள் எங்கேயும் போனால் தமிழ்நாட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வெரி நைஸ். அதுக்கு ஏதாவது உதாரணமாக நீங்கள் சொல்ல முடியுங்களா? எத்தனை வேணும்? ஏதாவது ஒன்று சொன்னால் போதுமா? நீங்கள் பல இது சொல்லலாம். நம்மளோட கீழடி சொல்கிறாங்க ஐயா. ஆமாம். இப்போ இந்த மலையடிப்பட்டின்னு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்கள் சொல்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் அது மாதிரி இடங்களில் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். ஆமாம், ஐயா சொன்னது சரியான வார்த்தை. இந்த கீழடின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு அதிர்வு இருக்கும் இல்லையா? அந்த கீழடியில் ஒரு உடைந்த பானை ஓடு, அதில் ஒரு குறியீடு. அந்த குறியீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு செங்குத்து கோடு, 4 படுக்கை கோடு, இது ஒரு குறியீடு. இது எங்கே இருக்குதுன்னு சொன்னேன்? கீழடி அகழாய்வில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே குறியீடு விழுப்புரம் மாவட்டம் கீழ்வாலை இரத்தப்பாறைங்கிற இடத்துல கருஞ்சிவப்பு நிறத்தில் வரைஞ்சிருக்கு. இந்த குறியீடு 5 குறியீடோடு சேர்த்து வரையப்பட்டிருக்கு. இது முடிவான குறியீடு. அப்போ அகழாய்வில் கிடைச்சிருக்குது, பாறை ஓவியத்தில் கிடைச்சிருக்குது. இப்போ பாறை ஓவியன் காலத்தை கேட்கணும் இல்லையா நீங்கள்? அறிஞருடைய கருத்துப்படி கருஞ்சிவப்பு நிகரமாக இருந்தால் 8000 ஆண்டுகள்னு பொதுவாக ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. கருப்பு சிவப்பு பானை இருந்தாலே 8000 வருடம். கருஞ்சிகப்பு நிறத்தில் வரையப்பட்ட பாறை ஓவியம். இதே வெள்ளை நிறத்தில் வரைந்தால் 4000 வருஷம். கருப்பு நிறத்தில் வரையப்பட்டிருந்தால், கருப்பு பச்சையில் வரையப்பட்டிருந்தால் 20000 வருஷம். ஸோ அறிஞருடைய கருத்துப்படி கீழ்வாலையில் வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாறை ஓவியத்தில் இருக்கக்கூடிய குறியீடு கருஞ்சிகப்பு வரையினால் 8000 ஆண்டு எடுத்துக்கலாம். அப்போ கீழடி பார்த்தோம், விழுப்புரம் பாறை ஓவியத்தில் பார்த்தோம், கீழ்வாலை பாறை ஓவியத்தில் பார்த்தோம். இதே குறியீடு சிந்து சமவெளி முத்திரையிலே இருக்கு. ஒரு முத்திரையில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 முத்திரையில் இருக்கு. மலையடிப்பட்டியில் கூட வர இப்போ ஐயா சொன்ன மாதிரி சிந்து சமவெளி முத்திரையில் இருக்குது, பரப்பாயில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டியிலே இருக்குது. அந்த மலையடிப்பட்டி எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டங்கிறது தொல்லியல் சுரங்கம். அதே மாதிரி திருமயம் கோட்டைன்னு ஒன்று இருக்குது. அந்த கோட்டையில் இதே குறியீடு அதாவது அந்த பெட்ரோ கிளிப்புன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெட்ரோ கிளிப்புன்னு சொல்லுவாங்க. செதுக்கு எழுத்துக்கள், செதுக்கு குறியீடுகள் வாங்காது. இப்போ கீழடியில் கிடச்சிருக்கு, அகழாய்வில் கிடச்சிருக்கு, பரப்பாய்வில் கீழ்வாலையில் கிடச்சிருக்குது, நம்ம மலையடிப்பட்டிலையும் திருமயம் கோட்டையிலையும் கிடச்சிருக்குது, சிந்து சமவெளியும் கிடச்சிருக்கு. இது இது நீங்கள் ஒரு சான்று கேட்டது, ஒரு சான்று சொல்கிறேன். அது நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆமாம். அது என்ன குறியீடு என்ன சொல்லுதுங்க ஐயா? அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். அந்த குறியீடு என்னன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு முன்னாடி விளக்கம் சொன்னாலும் இது என்னன்னு சொல்ல முடியும். இப்போ சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், 3 நிலையில் இருப்போம். 3 நிலைகள் நிலைப்பாடுகள். இது அவத்தைன்னு சொல்லுவோம், அவஸ்தைம்பாங்க. அது அவத்தைன்னு எடுத்துக்கணும். நிலைப்பாடுகள் சரியான பொருள். அந்த 3 நிலைப்பாடுகள் என்னன்னா, விழிப்பு நிலை. இப்போ நம்ம இருக்கிறது விழிப்பு நிலை. படுக்க போகிறோம், தூங்குறதுக்கு முன்னாடி கனவு நிலை வரும், அது கனவு நிலை. அப்புறம் உறக்க நிலை. இது முடிச்சுட்டு நம்ம எழுச்சி வந்துடுவோம். இது சர்வசாதாரணக்கூடியது. ஆனால் யோக மார்க்கத்தில் இருக்கும் பொழுது இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் இது தாண்டி
அதுக்கப்புறம் 2 நிலை இருக்குது. அது துரிய நிலை. துரிய நிலைன்னா அமைதி நிலை. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது துரியாதீத நிலை, பேரமைதி நிலை. என்ன நிலை? பேரமைதி நிலை. அந்த பேரமைதி நிலையை குடிக்க சொல்கிறது அந்த குறியீடு. இதில் நீங்கள் கேட்டது தான் சொல்லி போகிறீங்க. ஏன்னா யோகத்தை சொன்னதுக்கப்புறம் அவருடைய பேர் சொல்லாமல் இருக்க முடியாது. சிவபெருமானுக்கு துரிய சிவன்னே பேர் உண்டு, துரியாதீதன்கிற பேரும் உண்டு. இந்த துரியாதீதத்தை பற்றி துரியாதீத உபநிடதம்னு ஒன்று இருக்குது, மறையில் ஈருன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சைவ நூல்களை பார்க்கும் பொழுது திருவந்தியாருங்கிற நூலில் வந்து பின்னாடி வந்தோம்னா திருமண சித்தியார் அப்படிங்கிற பாடல்கள்லாம் இந்த துரியாதீதத்தை பற்றி பேசியிருக்கு. பழம்பெரும் நூல்கள்லேயே பேசியிருக்கு. இப்போ நீங்கள் கேட்டதுனால இந்த குறியீடு யோக மார்க்கத்தை சேர்ந்த குறியீடு எல்லா இடங்களும் இருக்கிறதுனால நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், தெளிவான முடிவுக்கு வரலாம். என்ன முடிவு அப்படின்னா, சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்களும் தமிழகத்தில் வாழ்ந்த மக்களும் யோக மார்க்கத்தை கடைபிடித்து அதுக்கு சொல்கிறேன், யோக மார்க்கத்தை கடைபிடித்து சீவமுத்தர்களாக வாழ்ந்து முக்தர்களாக வாழ்ந்து கடைசியாக கர்மமுத்தி அடைந்தார்கள். கர்மமுத்தினா வீடு பேர். அது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், வீடு பேர், மோட்சம் சொல்லலாம், அது முடிந்த முடிவு அதோட வைக்கலாம். இதுதான் அதனுடைய தத்துவம். என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய ஆய்வை பொறுத்த வரைக்கும் அது என்ன மதமா இது என்ன இதெல்லாம் கிடையாது எனக்கு பிடிச்சி. இப்போ சிந்து சமவெளி வாழ்ந்த மக்களும் தமிழகத்தை வாழ்ந்த மக்களும் கடைபிடித்த மார்க்கம் யோக மார்க்கம். அந்த யோக மார்க்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சரிகை, கிரியை, ஞானம், யோகம், இது 4 மார்க்கம். சரிகைனா சாமி கும்பிட்றது, இது தீபார்த்தனை காமிக்கிறதுல இது வந்து சரிகை. கிரிகை அப்படின்னா நல்ல காரியங்களை செய்கிறது, தர்ம காரியங்களை செய்கிறது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் செய்யாத கிரிகை. அதுக்கப்புறம் ஞானம், கொஞ்சம் கடினம், ஞான மார்க்கம் கொஞ்சம் கடினம். அதுக்கப்புறம் யோகம். அப்போ இவங்க தமிழ்நாட்டில் இருந்தவங்களும் சிந்து சமவெளியில் இருந்தவங்களும் யோக மார்க்கத்தை எது மேக்சிமம் அதான் எந்த உயர்ந்த நிலையோ அதில் போய் இருந்து வாழ்ந்து கர்மமுத்தி வேலையை முடிச்சிட்டாங்க. இதுதான் சிந்து சமவெளிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு. சூப்பர். அடுத்த கேள்வி நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள குறியீடுகள் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் எங்கே இல்லை இந்த குறியீடுகள்னு கேட்டீங்க. அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, சான்றுகளோட சொன்னீங்க ஐயா. இந்த ஒன்று தான் சொன்னேன், ஒரு சான்று தான் சொன்னேன். ஆமாம், இன்னும் நிறையா இருக்குது, அதை சொன்னீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்களை படிக்க முடியுமா? எங்களை போன்றவர்கள் படிக்க முடியுமா? அதை நீங்கள் கற்றுத்தர முடியுமா? அதை நாங்கள் படித்து பொருள் உணர்ந்து கொள்ள முடியுமாங்கிறது தான் என்னோட கேள்வி. நிச்சயமாக முடியும். அப்போ நிச்சயமாக முடியும். நிச்சயம் முடியும். யாரால் முடியும்னு கேட்டிங்களே, அது கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக போய் சொல்லுவேன். இது யார் அது மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இப்போ இதை படிப்பதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் இந்த எழுத்துக்களை பற்றி எங்களுக்கு அறிமுகம் செய்வதற்கும் யார் இருக்கிறாங்க நீங்கள் சொல்ல? யாரால முடியும்? ஐயா சொன்னதே கேட்டுறோம், யாரால முடியும்? அதாவது இது கொஞ்சம் கடினமான பணி தான், இருந்தாலும் அதை எளிமையாக்க முடியும். கடினமான பணி தான், அதை எளிமையாக்க முடியும். அது எப்படி எளிமையாக்க முடியும்னா, அதற்கு ஒரு சில தேவைகள் இருக்குது. அதில் முக்கியமான தேவைன்னா படிக்கணுங்கிற வைராகியம் இருக்கணும். ஆர்வமுள்ள எவரும் இதை தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். வைராகியம் கொடுப்பதற்கு ஒருத்தர் வேண்டும். அது இருக்குது, வந்து அடுத்தாப்புல வர்றேன். வைராகியம் இருக்கணும். இந்த வைராகியம் தான் மற்றெல்லாம் தன்னால் வந்துடும். ஓரளவு கல்வெட்டுகளை படிக்கக்கூடிய ஓரளவு அனுபவம் இருந்தால் போதும், எழுத்துக்களை பற்றி அனுபவம் இருந்தால் போதும். குறியீடுகளை பற்றி நூல்கள்லாம் இருக்குது, நான் எழுதின நூல்களே இருக்குது, அந்த நூல்களை பார்த்தாலே ஓரளவு புரியும். அதுக்கப்புறம் சுயமாக வந்து நீங்கள் பண்ணி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த குறியீடுகளை பற்றி நூல்கள் கிடைக்கிறது ரொம்ப கடினம், இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம். அதுக்கு நான் தொகுத்து நூலாக வச்சுருக்கேன். இப்போ இது யார் படிக்க முடியும்? இந்த முதலுடைய நான் 3-4 இதை சொன்னேன். ஒன்று வைராக்கியம், கல்வெட்டுகளை படிக்கிறது, குறியீடுகளை பற்றி தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத சொன்னேன். இன்னொன்று என்னன்னா, இது
உலகத்திலே மூத்த மொழி எந்த மொழி? தமிழ் மொழி. உங்களை தான் கேட்குறேன். தமிழ் மொழி. மற்ற மொழி தான் இல்லை. அதாவது இப்போ சமகாலத்தில் இப்போ அதை வந்து மிகப்பெரிய ஆய்வு நடந்துகிட்ருக்கு. இப்போ அதுவும் 2025 எகிப்து மொழியை குறியீட்டையும் தமிழ் குறியீட்டையும் ஒரு சிலது புரியாமல் இருக்குது. இதற்கு உள்ள விளக்கம் கொடுக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இருந்தால் இப்போ தற்பொழுது 2025 முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க வந்து அறிவித்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது வந்து இப்போ வந்து ஒரு ஆய்வு உள்ள ஒரு விஷயமாக இருக்குது. நல்ல அறிவிப்பு. அரசாங்கத்துக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருஷமாக அது படிக்காமல் போட்டு வச்சுட்ருக்காங்க. சயின்டிஃபிக்காக சொன்னால் விஞ்ஞான ரீதியில் இவ்வளோ தூரம் முன்னேறிய நம்ம நாடுகள், குறிப்பாக இந்திய நாட்டில் ஒரு 7500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை படிக்க முடியலன்னு சொன்னால் அது நம்மளுடைய பண்பாட்டுக்கு, கலாச்சாரத்துக்கு, நாகரிகத்துக்கு கொஞ்சம் இழுக்குத்தான். அதனால் முதல்வர் கொடுத்த அறிக்கை கூடிய நல்ல கருத்து, வரவேற்கத்தக்க கருத்து. அதை பாராட்டப்பட வேண்டியது, அதை முயற்சி எடுக்கப்பட வேண்டியது உண்மைதான். நீங்கள் என்ன கேட்டீங்க? படிக்கணும்னு கேட்டீங்க. ஐயா வந்து இதை படிக்க முடியுமா? யாரால இருக்காங்களா? படிக்கலாம், படிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு மொழியை படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு மொழியை படிக்கணும். இப்போ இங்கிலீஷ் படிக்கணும், சரி, ஆங்கிலம் படிக்கணும். அப்போ ஆங்கிலத்தை படிக்கிற என்ன பண்ணிக்கணும்? ஆங்கிலத்துடைய எழுத்துக்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். உண்மை தானே? அதே மாதிரி தமிழை படிக்கணும்னா தமிழ் எழுத்துக்களை, வேறு மொழியை படிக்கிறதா இருந்தால் அந்த எழுத்துக்களை தெரிஞ்சிருக்கணும். அந்த எழுத்துக்களை அடையாளம் பண்ணாமல் எப்படி சிந்து சமூக எழுத்தை படிப்பீங்க? முடியாது. படிக்க முடியுமா? படிக்க முடியுமா? அப்போ அந்த எழுத்தில் படிக்காமல் எப்படி படிக்க முடியும்? அப்படிங்கிறதுனால அந்த எழுத்துக்கள் எந்த மொழி அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னுடைய ஆய்வுப்படி இது தமிழ் மொழி அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய தமிழ் மொழி தெரியுது. இதுக்கு வேறு பேர் இருந்திருக்கலாம். இந்த தமிழுங்கிற மொழி வந்து அந்த காலத்தில் வேறு பேர் இருந்திருக்கலாம். இப்போ தமிழாக இருந்திருக்கலாம், தமிழியாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல எழுத்துக்களை அடையாளம் பண்ணினால்தான் அதை படிக்க முடியும். ஐயா, நான் சமீபத்தில் உங்களை திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் பேச அழைச்சிருந்தேன். அந்த தலைப்பு என்னென்னா சிந்து சமவெளி நாகரிகமும் பழந்தமிழர் நாகரிகங்கிற தலைப்பில் பேசுனீங்க. அன்றைக்கி புக் மார்க் மாதிரி இந்த குறியீடுகள் இந்த சிந்து சமவெளி நாகரிக குறியீடுகள் எல்லாம் ஒரு புக் மார்க் மாதிரி போட்டு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் இதை வச்சு அதை வார்த்தைகள் எப்படி படிங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் படித்து சொன்னாங்க. அந்த புக் மார்க் எல்லாத்தையும் கொடுத்தமே. ஆமாம். அது நம்ம என்ன பண்ணோம்? அந்த எழுத்துக்களை தமிழ் மொழியினான தொல்காப்பியத்தின் அடிப்படையில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 அப்படின்னு 30 எழுத்துக்களை அடையாளம் பண்ணோம். அந்த 30 எழுத்துக்களை அடையாளம் பண்ணுறதுக்கு மொத்தம் எனக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. எத்தனை வருஷம்? 30 எழுத்துக்கள் அடையாளம் காண்பதற்கு 3 ஆண்டுகள் உங்களுக்கு ஆயிருக்கு. 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு குறியீட்டு ஆய்வாளருக்கு. இதில் உயிரெழுத்துக்களில் ஐயும் அவ்வும் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன், அடையாளம் பண்ணுறது கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஒரு வழியாக ஐயா கண்டுபிடிச்சேன். அப்புறம் அவ்வுங்கிறது ஒரு முத்திரையில் கண்டுபிடிச்சேன். அந்த அவ்வுங்கிற முத்திரையை கண்டுபிடிக்கும்போது ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 8 2 அறியா அறிவின் இடைமகனேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், சிந்தல் பாடு இருக்கும். 8 2 அறியா அறிவின் இடைமகனே, அது ஒரு பெரிய நிறையா பாடலாக இருக்கும். அதில் அந்த முத்திரையில் வருது. அப்போ அந்த அவ்வுங்கிற எழுத்துக்கு என்ன பண்ணுறான்? ஆ போட்டு ஊவும் போடுறான். ஆங்கிற இப்போ நீங்கள் இந்த எப்படி எழுத்துக்கள்லாம் எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு தான் எனக்கு வேணும். தொல்காப்பியத்தில் என்ன சொல்கிறான்னா, உயிரெழுத்துக்கள்லாம் எப்படி வரும்னா, நாபியிலிருந்து இதோடு பல்லு நாக்கு தொடாமல் வெளியே வரும். அதுக்கு தான் அது உயிரெழுத்துன்னு பேர். எதி தொடாமல் வர்றது உயிரெழுத்து. இப்போ ஆன்னு சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கொடுக்குற ஆங்கிற எழுத்தை நான் அந்த லிப்ஸோட வடிவத்தை போடுறேன், எனக்கு இப்படி வருது.
ஒரு முக்கோணத்து டைமண்ட் மாதிரி திருப்பி, அதுதான் சிந்து சமவெளி எழுத்து ஆ. ஓ சூப்பர். இப்போ ஆன்னு சொல்லுங்கள். ஆ. அப்போ உள்நாக்கு வருதா? அப்போ அந்த ஆங்கிற எழுத்தில் மேலே இப்படி கொள் போட்டால் அது ஆ. அதே மாதிரி ஈ. ஊ சொல்லுங்க. ஊனா உதடு இப்படி கூடுதா? அப்போ ஊங்கிற எழுத்து இப்படி ஒரு செங்குத்து கோடு. ஊ சொல்லுங்க. அப்போ பக்கத்தில் போட்டால் ஊ. இப்போ ஏன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு மேல் நோக்கி இப்படி ஒவ்வொரு எழுத்தா பண்ணி 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 உயிரெழுத்தில் கண்டுபிடிச்சு அப்புறம் இப்போ நீங்கள் மொழி உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி வரி வடிவம் இடம்பெற்றிருக்கு. அதாவது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் மொழி தமிழ் மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சப்தமும் இருக்கணும், வடிவமும் இருக்கணும். சப்தத்துக்கு இத்தனை மாத்திரைன்னு சொல்லுவாங்க. வடிவத்துக்கு சொல்லும் பொழுது உதட தான் வச்சு பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் பண்ணால் உயிரெழுத்தில் கண்டுபிடிச்சோம், மெய் எழுத்தில் கண்டுபிடிச்சோம். மெய் உடல், அதுக்கு வடிவம் உண்டு. அப்போ அந்த வடிவத்துக்கு தகுந்த மாதிரி எழுத்து. அப்போ அந்த காங்கிற எழுத்து எப்படி ஐயா கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? காங்கிற எழுத்து எப்படி கண்டு? இந்த காங்கிற எழுத்து என்னன்னா முதல் காங்கிறது எழுத்து மெய் எழுத்துக்களில் எத்தனாவது எழுத்து? முதல் எழுத்து. இந்த காங்கிற எண்ணு காங்கிறது வந்து எண்களில் எத்தனாவது எண்ணு? முதன்மை எண். காங்கிற எழுத்து மெய் எழுத்துக்களில் முதன்மையான எழுத்து, எண்களில் முதன்மையான எண்ணு. அப்போ அந்த முதன்மை எண்ணுன்னா கடவுளாக தான் இருக்கணும். அப்போ கடவுள் தான் இருக்கு. அப்போ அந்த கடவுளுடைய வடிவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவன்தான் இறைவன் சிவன். அவன் வேறு யாரும் கிடையாது. இந்த பரிசுன்னு சொல்லுவீங்க இல்லையா, பரசு சொல்லுவான், தோட்டின்னு சொல்லுவான். இது தோளில் போட்டுக்கிட்டு ஒரு உட்காந்துருப்பார் ஒருத்தர் நிஷ்டையில். சண்டேசன்னு சொல்லுவீங்க, கோயிலில் போகிறது சண்டேசன். அந்த சண்டேசன் தான் கா, அதுதான் வடிவம் கா. புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களையும் சா டா இப்படி ஒவ்வொரு எழுத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம 30 அப்போ தமிழ் மொழி எழுத்துக்களை பற்றி நீங்கள் கேட்டதுனால இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன். அந்த உண்மை ரகசியம் என்னன்னா, இன்றைக்கி அந்த ரகசியத்தை உடைக்கிறேன். சொல்லுங்க. தமிழ் மொழி எழுத்தில் உயிர் எழுத்துக்கள் 12, அதில் குறில் 6, நெடில் 6 அப்படின்னு எந்த வகையில் எந்த அடிப்படையில் பிரிச்சிங்க? அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் 18, வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 6 12 பிரிச்சு எந்த அடிப்படையில் இதை பிரிக்கப்பட்டது? அது எண்ணிக்கையும் எந்த அடிப்படையில் படி அந்த அவ்வு ஐயுங்கிறது போலி எழுத்துக்கும்பாங்க. அதுக்கப்புறம் சார்பு எழுத்துக்கள் கொடு அக்கண்ணா குட்டியலிகரம்லாம் இருக்குது. அதை சேர்த்தா 33 எழுத்து. இந்த 33 எழுத்து எந்த அடிப்படையில் வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது உலகம் எதுலேருந்து உற்பத்தி ஆச்சு? அணுவிலேருந்து உற்பத்தி ஆச்சு. அந்த அணுங்கிறது பரமாணுன்னு சொல்லணும். அந்த பரமாணுலேருந்து தான் இந்த வகையும் எண்ணிக்கையும் வந்திருக்கு. அப்போ அந்த 33 என்ன அப்படின்னா, நம்ம முதுகெலும்பு 33 கணுக்கள் தான் 33 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். இந்த அடிப்படையை தெரியாமல் நீங்கள் சிந்து சமவெளி படிக்கிறதுக்கே போக முடியாது உள்ளார. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த எழுத்துக்கள் எப்படி உருவாச்சு, எப்படி தோன்றினா, அதோட அடிப்படை என்ன அப்படியெல்லாம் சேர்த்து முதல் அதிகாரமாகவே முதல் பாகமே பிரிச்சுருக்கிறோம். ஆகையினால் தமிழ் எழுத்துக்கள் சிந்து சமவெளி எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா வானியல் ரீதியிலையும் யோக மார்க்கத்திலையும் மனிதனுடைய உடல் கூறுகளையும் சேர்ந்தது தான் தமிழ் எழுத்துக்கள். இதை நீங்கள் படிக்கணும்னா இந்த ஃபண்டமெண்டலில் படித்தா தான் வர முடியும். நீங்கள் கேட்டீங்க படிக்க முடியுமா, சொல்லி தர முடியுமா, என்ன கேட்டீங்க? இந்த தமிழ் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஐயா, சிந்து சமவெளி நாகரிக குறியீடுகள்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயும் நம்ம பல இடங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க. அது எழுத்துக்கள்லாம் நம்மால் எங்களை போன்றவர்கள் படிக்க முடியுமா? அதை சொல்லித்தர கற்றுத்தருவதற்கு உங்களை போன்றவர்கள் யாரும் இருக்கின்றார்கள்னு தான் எங்களோட கேள்வியாக இருக்குது. ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கிற கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் சென்று மாணவர்களுக்கு சிந்து சமவெளி எழுத்துக்களை எப்படி படிப்பது என்று கற்றுக் கொடுத்து வருகிறேன்.
நானே பிசப் பேப்பர் கல்லூரியில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் வந்திருந்தாங்க. அன்னைக்கு இங்கே இந்த டாக் எப்படியே கொடுத்தீங்க சிந்து செம்மொழி நாகரிக எழுத்துக்களை பற்றி. இது இப்போ ஐயா கேட்குறான், செஞ்சுட்டு இருக்கேன், ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது ஒரு நாட்டோட மூத்த மொழியை இன்றைய இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் இப்போ கல்லூரியாக செய்து இப்போயே நீங்கள் பயிற்சி பற்றி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதை எப்படி இந்த ஒரு கலாச்சாரம் இந்த இளைய சமுதாயத்துக்கு எப்படியெல்லாம் பயன்படும், இந்த வரலாறுங்கிறது எப்படிலாம் பயன்படும்? ஏன்னா நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க. இப்போ அந்த ஒரு குறியீடு, இப்போ நீங்கள் கூட வருத்தப்பட்டீங்க, இதுவே நம்ம காலதாமதமாக இந்த இதை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எப்படிலாம் இருந்தால் என்னெல்லாம் இதிலேருந்து தெரிய வரும்? நல்ல கேள்வி. இன வரலாறு இல்லைன்னா ஒரு மொழி வரலாறு இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியுமா? நல்ல கேள்வி. என்னுடைய இலக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா 2 குறிக்கோளில் தான் ஆரம்பித்தேன். எந்த ஒரு நாடு தன் மொழியையும் வரலாற்றையும் பண்பாட்டையும் மறந்து விடுகிறதோ அது தன்னையே மறந்துவிடும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல் கேள்வி. தனிப்பட்ட நபருக்கும் அது பொருந்துங்க? எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். நம்ம தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். அடுத்த கேள்வி, நாம் என்ன செய்கிறோம் என்பதற்கு மட்டும் பொறுப்பாளிகள் அல்ல, நாம் எதையெல்லாம் செய்யாமல் விட்டு செல்கிறோமோ அதற்கும் நாமே பொறுப்பாளிகள். இது 2 தான் என்னுடைய குறிக்கோள். இதை வச்சுக்கிட்டு தான் நான் அந்த ஆய்வுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தை எழுத்தில் படித்து அது என்ன சொல்லுது தெரிஞ்சிக்கலன்னா நம்ம வரலாற்றையும் தெரிஞ்சிக்க முடியாது, பண்பாட்டையும் தெரிஞ்சிக்க முடியாது, கலாச்சாரத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது. ஒரே வார்த்தை, இன்றைக்கி முதல்வர் இந்த வார்த்தையை சொன்னார். இன்றைக்கி சிந்து சமவெளி நாகரிகம் மொத்தத்தில் உலக நாகரிகத்தின் வரலாறே தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும். அது எப்படி தொடங்குதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன், நான் சொல்கிறேன் எப்படி தொடங்கணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய இதை சொல்லலாம். இன்றைக்கி கூடிய ஜீனில் ஜெனட்டிக்ஸை பார்க்குறது, சயின்டிஃபிக் மெத்தடில் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு எழுத்து வடிகளை கொண்டு வந்தால் தான் முடியும். நீங்கள் எதை சொன்னாலும் எழுத்து வடிகளை கொண்டு வரணும். அப்போ உலக வரலாற்றில் குறிப்பாக இந்தியாவுடைய வரலாறு எங்கே எழுதணும்னா, உண்மையாலுமே எழுத வேண்டும்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் எழுதணும். அப்போது தமிழ்நாட்டிலேருந்து எழுதணும்னு சொன்னோம்னா வரலாற்றை தெரிஞ்சுக்கலன்னா ஒன்றையே மறந்துடுவியே. அப்போ வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது அவசியம். வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த எழுத்துக்களையும் படிக்க தெரிஞ்சுக்கணும், அது அவசியம். இது பார்ட் ஆஃப் த லைஃப். இது வாழ்க்கையில் ஒரு பங்கு, ஒரு அங்கம். அந்த வாழ்க்கையில் ஒரு அங்கத்தை மறந்துட்டு வாழ்ந்து என்ன புண்ணியம்? அதனால் இது வரலாற்றை தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம், பண்பாட்டை தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஐயா, ரொம்ப பழங்காலமாக நீங்கள் இதில் ஆராய்ச்சி செய்து பல்வேறு கட்டுரைகளை நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. அது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அது பப்ளிஷ் ஆகிருக்கு, அதையும் நான் பார்த்துருக்கேன். நிறைய செய்தித்தாள்கள்லேயும் உங்களோட கட்டுரைகள்லாம் நான் படிச்சிருக்கேன். இப்போ முடிவாக நம்ம என்ன பார்க்கணும்னாங்க, அந்த சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம்தான். சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள எழுத்துக்கள், குறியீட்டுகள் தமிழ்நாட்டில் உள்ள குறியீடுகளோடு ஒத்து போயிடுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன சான்றுகள் இருக்கின்றன, அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குங்களா? அதுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் கேட்ட சான்றுகள் தான் முதல்ல தமிழ்நாட்டில் எங்கே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆமாம். நீங்கள் இந்த சிந்து சமவெளி முத்திரைகளை பற்றி படிக்கணும், அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஸ்கோ போர்பாலா அப்படிங்கிறவர், ஃபின்லாண்டை சேர்ந்த அஸ்கோ போர்பாலாங்கிறவர் ஒரு 4 வால்யூம் அப்படின்னா புக்ஸு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த நூல்களில் எந்தெந்த இடங்களில் என்னென்ன மாதிரி முத்திரைகள், வில்லைகள், பானை ஓடுகள் கிடைத்திருக்குன்றவருடைய குறிப்புகளை அதில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த முத்திரைகளுடைய எழுத்துக்கள் வடிவம், குறியீடுகளுடைய வடிவம்லாம் தெளிவாக நீங்கள் நூலில் பார்க்கலாம். அந்த நூல் இல்லாமல் நீங்கள் படிக்க முடியாது, அந்த 4 வால்யூம் இல்லாமல் நீங்கள் படிக்க முடியாது. அந்த 4 தொகுப்புகளில் 5, இப்போ 5வது தொகுப்பு வந்திருக்கு. 4 தொகுப்பு நம்மள்கிட்ட இருக்குது, வாங்கியிருக்கோம். அந்த 4 தொகுப்புலுமே கொஞ்சம் விலை அதிகமானவங்க, 20,000, ஒவ்வொரு நூலும் 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அந்த நூல்களை என்னுடைய மகள் தான் வாங்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அது உங்களுக்கு அவசியம் தேவைப்படும்.
அந்த இல்லாமல் உங்களால் எதையுமே ப்ரொசீட் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா 12 எழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 18 மெய் எழுத்துக்கள்லாம் மனப்பாடமாக அவங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடணும். இந்த எழுத்து பார்த்தா இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் முக்கியமாக அவங்களுக்கு வேணும்னா தமிழ் அகராதி வேணும். ஓகே, தமிழ் அகராதி வேணும். நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு சொல்ல படிக்கிறீங்க, அதை சொல்லு நீங்கள் வந்து எழுத்துக்களை கூட்டி சொல்ல படிக்கிறீங்க. ஏன் அந்த சொல்லு படிக்கிறது கஷ்டம்? நீங்கள் அந்த சிந்து சமவெளி முத்திரைகளை படிக்கிறது கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து ஓரெழுத்து சொற்கள் நிறையா இருக்கும். ஓரெழுத்து சொற்கள் இருக்கும், குறியீடு இருக்கும், சொல்லு இருக்கும். இப்போ இதையெல்லாம் இணைத்து படிக்கணும். இதுதான் தொல்காப்பியர் சொல்லுவார். எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணின்னு சொல்லுவார். 5 இலக்கணங்கள் சொல்லுவார். இந்த 5 இலக்கணத்தை கொண்டு போய் நம்ம நுழைக்கும் பொழுது, பச்சு பார்க்கும் பொழுது பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒரு எழுத்து சொல்லு இருக்கும், குறியீடு இருக்கும், சொல்லு இருக்கும். இதெல்லாம் சேர்க்கணும். சேர்த்தா தான் ஒரு சொற்றொடராக வரும். அதுதான் கொஞ்சம் கடினமான காரியம். அது போக போக நீங்கள் படிக்க 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 நீங்கள் அந்த அந்த வந்து நீங்கள் சிறப்பு பெற்று நீங்கள் வல்லுநர் ஆயிடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. முடிவாக இன்னொரு கேள்வி நான் கேட்டால் தான் இது இந்த பேட்டி வந்து முடிவருன்னு நினைக்கிறேன். தமிழக அரசு உங்களை அழைத்து இந்த சிந்து சமவெளி எழுத்துக்கள் என்ன, அது என்ன சொல்ல வருகின்றது, அதோட மூல மொழி எது, அது தமிழ்நாட்டை சேர்ந்ததா தென்னிந்தியாவை சேர்ந்ததா அப்படிங்கிறத கேட்டால் நீங்கள் வந்து ஆர்வமுடன் அதை பங்கேற்பீங்களா அப்படின்னு தான் என்னோட. நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். தமிழ் மொழி தானே பேசுகிறோம். தமிழ் மொழி தான் பேசுகிறோம். இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உண்மையாக சொல்கிறோம். நிச்சயம் நிச்சயம் உண்மையாக சொல்கிறோம். ஏற்றுக்கிறது ஏற்றுக்கலைங்கிறது அது அடுத்த கட்டம். சொல்லாமல் இருக்கிறது தான் தப்பு. இப்போ இது வரைக்கும் யாரும் படிக்கல, ஒன்றும் தெரியல எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட படிக்க முடியும் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல் ஸ்டாப்பை போட்டோம். சரி, கமா போடாமல் புல் ஸ்டாப் போட்டிங்கன்னா அப்புறம் சர்ச்சைகள் வரும், விமர்சனங்கள் வரும். இது எப்படி படிச்சிங்க, இப்படி படிச்சிங்க, ஏன் இப்படி படிக்கக்கூடாது, இப்படி படிக்கக்கூடாது, இப்படிலாம் வரும். அதெல்லாம் வரட்டும். அப்படி வந்தால் தான் ஒரு முடிவுக்கு வரும். படிக்க முடியும், படிக்க வைக்க முடியும்னு சொன்னீங்க. பொருளை உணர வைக்க முடியும், அதான முக்கியம். அதான் அப்போ அது சேர்த்தே வந்துடுச்சுல்ல. ஏன்னா பொருள் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற மொழியிலேயே பொருள் அதிகாரம் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி ஒன்று தான். வேறு எந்த மொழிக்கு பொருள் அதிகாரம் கிடையாது. அதனால நான் முதல்ல சொன்னேன், எழுத்து, சொல்லு, பொருள், அணி, யாப்பு, அணி சொன்னோம்ல, அதில் அடங்கிடும். சிந்து சமவெளி நாகரிகத்தில் புதைந்து இருக்கக்கூடிய புதிர்களை அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்று மலைக்கோட்டை மாநகரில் வசித்து இருக்கக்கூடிய குறியீட்டு ஆய்வாளர் சுபாஷ் சந்திரபோஸ் பல விளக்கங்களை சொன்னாங்க. ஒரு எகிப்து எழுத்து எப்படி இருக்கும், காலங்கள் எப்படி அதை வந்து நம்ம கணிக்க இயலும், அதில் என்ன மாதிரிலாம் நம்ம படிக்க முடியும், மொழியும் வரி வடிவமும் எப்படி இருக்கின்றது என்பது எல்லாமே நல்ல விளக்கமாக விலாவாரியாக எடுத்துரைத்தாங்க. அது மட்டுமல்ல, தமிழக அரசு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள புதிர்களை நம்ம யாராச்சும் கற்றறிந்த சான்றோர்கள் இதை விளக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கும் கண்டிப்பாக சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்களை நாம் படிக்க முடியும், படிக்க வைக்கவும் முடியும். ஒரு விளக்கம் வந்தால்தான் அதில் விமர்சனங்கள் வரும், அந்த விமர்சனங்கள் வந்தால்தான் விவாதங்கள் வரும், விவாதங்களின் முடிவு எட்டப்படும் என்று நமக்கு எடுத்துரைத்தார். அந்த வகையில் நம்முடன் பத்மஸ்ரீ கிராமாலயா தாமோதரன் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகள் தொடுத்து கொண்டே இருந்தார். ஆதாரமான பதில்களை சுபாஷ் சந்திரபோஸ் அடுக்கி வைத்தார்கள். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். குறியீட்டு ஆய்வாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பத்மஸ்ரீ விருதாளர் கிராமாலயா தாமோதரனுடன் விஜயகுமார்.